அறிவியல் அனைத்தையும் வழி நடத்துது. அது நமக்கு வழிகாட்டுது. இதுதான் நம்மளோட வளர்ச்சியோட கதவுக்கான திறவுகோல். வணக்கம், நான் அக்ஷய். நான் உட்புற வடிவமைப்பு கலைத்துறையை சேர்ந்தவன். கிரீன்பிளே கடந்த 30 வருஷங்களா ரொம்ப தனித்துவமான தயாரிப்புகளை வழங்கிட்டு வருது. அதை நாம் இப்போ சோதிச்சு பார்த்து மெய்சிலிருக்க இருக்கோம். கிரீன்பிளே நிறுவனம் கிரீன் பிளாட்டினம்னு ஒரு புதிய தயாரிப்பை அறிமுகப்படுத்தியிருக்கு. கிரீன் பிளாட்டினம் தங்களோட போட்டியாளர்களை விட 2 மடங்கு தீக்கு எதிராகவும் நீர்காப்பு தன்மையும் பூஜ்ய உமிழ்வையும் கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த தயாரிப்பு பெண் தொழில்நுட்பத்தால சுத்திகரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கிரீன் பிளாட்டினம் தொடர்பான இந்த கூற்றை தொடர்ச்சியான அறிவியல் சோதனைகள் மூலமா உறுதிப்படுத்த முயற்சிப்போம். அதனால அவங்களோட R&D ஆய்வகத்துக்கு போவோம். இன்னைக்கு நம்மளோட கிரீன்பிளே இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடை சேர்ந்த திரு பார்த்தோநாஜி இருக்காரு. கிரீன் பிளாட்டினம் தொடர்பான கிளைம்களை சோதிக்கிறதுக்கு அவர் எங்களுக்கு உதவுவாரு. அதனால நான் இப்ப இவர்கிட்ட முக்கியமான கேள்விகளை கேட்க இருக்கேன். பெண் தொழில்நுட்பம்னா என்ன? பாருங்க, நெருப்புக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை: எரிபொருள், ஆக்சிஜன் மற்றும் வெப்பம். பிளைவுட்ல இருக்கிற மரங்கள் நெருப்பு எரியறதுக்கு எரிபொருளா செயல்படுது. வெப்பத்தை வெளியிடும் போது மரத்துல இருக்கிற செல்லுலோஸ் மற்றும் லிக்னைன் இந்த மாதிரியான எரியக்கூடிய வாயுகளை உருவாக்குது. இது ஆக்சிஜன் கூட இணைஞ்சு பத்த வச்ச தீய பரவ செய்யுது. ஆனா இந்த பெண் தொழில்நுட்பம்னு அழைக்கப்படுற கிரீன் பிளாட்டினத்துல இருக்கிற பாஸ்போர்ட்டால செறிவூட்டப்பட்ட நானோ துகள்கள் பிளைவுட்டோட மேற்பரப்புல ஒரு அடுக்க உருவாக்குது. இது தீக்கான தடையா செயல்படுது. இது ஆக்சிஜன் மரத்தோட தொடர்பு கொள்றத தடுத்து தீ பரவுவதை மெதுவாக்குது. இது சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா மார்க்கெட்ல இருக்கிற தீக்கு எதிரான பாதுகாப்பை வழங்கும் பிளைவுட்டை விட இது உண்மையிலே 2 மடங்கு தீக்கு எதிரானதா? வாங்க பார்க்கலாம். மார்க்கெட்ல இருக்கிற தீக்கு எதிரான பாதுகாப்பு வழங்குற மற்ற பிளைவுட்களோட ஒப்பிடும்போது சோதனையில கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமையின் கீழே கிரீன் பிளாட்டினம் எவ்வாறு செயல்படுதுங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 47 நிமிஷங்களை விட நேரம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. இப்போ தீயானது மற்றொரு தீப்புகா பிளைவுட்னு சொல்லப்படுற பிளைவுட்குள்ள ஏற்கனவே நுழைஞ்சிருச்சு. ஆனா அதே சமயம் கிரீன் பிளாட்டினத்துல தீ பாதி தூரம் மட்டும்தான் பரவி இருக்கு. இப்போ 90 நிமிஷம் கடந்துருச்சு. ஆனா இன்னும் கூட கிரீன் பிளாட்டினத்துல முழுசா ஊடுருவல. இதுல இருந்து குறைவா தான் புகை வருது. ஆமா, இப்ப நீங்களே பாத்தீங்க. மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா பிளைவுட்டை விட கிரீன் பிளாட்டினம் 2 மடங்கு சிறந்ததுன்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இப்போ தண்ணீர்ல ஊடுருவும் அந்த தன்மையை பத்தி இரட்டை கிளாம பார்க்கணும். அதனால இப்போ இந்த கிரீன் பிளாட்டினம் நீர்ப்புகா தன்மையிலையும் 2 மடங்கு சிறந்ததா? கிரீன் பிளாட்டினம் 2 மடங்கு வலிமை மிக்கதுன்னு நம்ம சொன்னா கிரீன் பிளாட்டினம் 144 மணி நேரம் கொதிக்கும் நீரோட சோதனைய தாங்கியாகணும். அப்படின்னா கொதிக்கும் நீர்ல கிரீன் பிளாட்டினத்தோட துண்டை போட்டா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கிரீன் பிளாட்டினம் இரட்டை நீர் எதிர்ப்பு தன்மை கொண்டதா அப்படிங்கிறத இப்போ நாம பார்க்கலாம். நூற்று 44 மணி நேரம் ஆயிடுச்சு. கொதிக்கும் நீர்ல இடும் சோதனையில கிரீன் பிளாட்டினத்தோட எந்த அடுக்கும் வெளிவராம இருக்கிறத இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது தண்ணீர்ல இடும் சோதனையில இரட்டை நீர்ப்புகா தன்மையை காட்டுது. இப்போ கிரீன் பிளாட்டினம் உண்மையிலேயே பூஜ்ய உமிழ்வு கொண்ட பிளைவுட்டா இல்லையாங்கிறத இப்ப பார்க்கலாம். இதற்காக பிளைவுட்ல இருக்கிற ஃபார்மலினை சேகரிக்கிற அமைப்பு ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கு. கிரீன் பிளாட்டினத்தோட சிறிய துண்டுகளை எடுத்து அதை 100 டிகிரி வெப்பநிலையில கொதிக்கிற அந்த கரைசல்ல கொதிக்க வச்சு அதிலிருந்து வர நீராவிய குளிர்ந்த நீர்ல சேகரிக்கிறோம். இப்போ நாம யுவி ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல காஞ்சி வடிகட்டின தண்ணீர்ல ஃபார்மலின் கலந்த இந்த தண்ணீரை சோதிப்போம். அதனால முதல்ல யுவி ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல காய்ச்சி வடிகட்டின தண்ணீரை வச்சு அளவீட்டை சரிபார்க்கவும். சுத்தமான நீரா கருதப்படும் காய்ச்சி வடிகட்டின நீரோட உறிஞ்சும் தன்மை 0.0 இருக்கும். இப்போ ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஃபார்மலின்ல எங்களோட தீக்கு எதிரான பாதுகாப்பு கொண்ட பிளைவுட்டை சோதிச்சு அளவீடுகளை பார்ப்போம். நாம பார்க்கிறபடி இதோட அளவீடு 0.064. இது 0க்கு சமமானது. இதனால இது ரொம்ப தூய்மையானது. அப்புறம்
மாசுபாட்டை கருத்துல கொள்ளும்போது அமெரிக்க நிறுவனமான CARPயின் படி இது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தூய்மையான பிளைவுட் அல்லது ஈஜரோ பிளைவுட் ஆகும். மார்க்கெட்டிலிருந்து எடுக்கப்பட்ட தீக்கு எதிரான பாதுகாப்பு வழங்கும் பிளைவுட்டிற்கான அதே சோதனையை மீண்டும் செய்வோம். ஃபார்மலின் மற்றும் தண்ணீர் கலவையுடன் அதை சோதித்து அதில் என்ன அளவீடு காட்டப்படுகிறது என்று பார்ப்போம். இது ஒரு சாம்பிள். இதோட அளவீடு 1.148. இது ரொம்ப அதிகமா இருக்கு. இது E1 இல்ல E2 பிளைவுட். இது ஒரு மூடிய அறையில இல்ல மூடிய சூழல்ல இருக்கும்போது ரொம்ப ஆபத்தானது. அதனால எங்களோட பிளைவுட் E0 வகையை சார்ந்ததுன்னு காணலாம். அதை நம்ம பூஜ்ய உமிழ்வு கொண்டதுன்னு சொல்லலாம். பாத்தீங்களா, கிரீன் பிளாட்டினம் எல்லா கிளைமுகளுக்கும் தகுதியானது. மற்ற பிளைவுட்களோட 2 மடங்கு சிறந்தது. மேலும் E0 பிளைவுட்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கிரீன் பிளாட்டினம் ரொம்ப சிறப்பானது. கிரீன்ப்ளே உங்களுக்கு 2 மடங்கு சேமிப்பையும் அதோட 30 வருஷ உத்தரவாதத்தையும் வழங்குது. தங்களோட தயாரிப்போட செயல்திறன் குறித்து அவங்க எவ்வளவு நம்பிக்கையில இருக்காங்கிறத காமிக்குது. அத்தோட இந்த சிறந்த சோதனை முடிவுக்கு அப்புறம் உங்களோட பணத்தை ஒருபோதும் திரும்ப பெற வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன்.